வாரம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இப்ப நம்ம பார்க்க போறது வருங்கால உலகம் பகுதி. இந்த பகுதியில வருங்கால மனிதர்களுக்கு உதவக்கூடிய சில தொழில்நுட்பங்கள் பத்தி ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வாரம் நம்ம எந்த தொழில்நுட்பத்தை பத்தி பார்க்க போறோம் மணிகண்டன்? பிரியா, நாம இன்னைக்கு பார்க்க போறது நட்சத்திர மண்டலத்துக்கு இடையிலான பயணம். இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய நட்சத்திர மண்டலம், அதாவது சூரிய குடும்பம் சூரிய குடும்பத்துல சூரியனை சுற்றி பல கோள்கள் இருக்கு. இதுல கடைசி கோள் புளூட்டோ. இதை தாண்டி பயணம் செய்து இன்னொரு சூரிய மண்டலம், அதாவது நம்ம சூரியனை போலவே இன்னொரு நட்சத்திர மண்டலத்துக்கு போய் அங்க ஏதாவது கோள்கள்ல மனிதர்கள் மாதிரியான ஏதாவது உயிரினங்கள் வசிக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்கான ஒரு பயணத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் மிக அதிக தொலைவு போயிருக்குன்னா அது வாயேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாயேஜர் அப்படிங்கிற விண்கலம் புளூட்டோ இதெல்லாம் தாண்டி போயிடுச்சு. நம்ம கடந்த ஆண்டுல இதை பத்தி எல்லாம் நம்ம பார்த்தோம். இதுதான் அந்த வாயேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விண்கலம். இந்த விண்கலம் புளூட்டோலாம் தாண்டி போயிடுச்சு. இருந்தாலும் இது 36 ஆண்டுகளுக்கு முன்பே அனுப்பப்பட்ட ஒரு விண்கலம். அப்போ இன்னொரு சூரிய மண்டலத்துக்கு நாம போகணும் அப்படின்னு சொன்னா பல 100 ஆண்டுகள் கூட ஆகலாம். அதனால இப்போ இந்த வாயேஜர் மாதிரியான இன்னொரு விண்கலத்தை உருவாக்கி அந்த விண்கலத்துல மனிதர்களை ஏற்றி அனுப்புறதுக்கு தான் இப்போ திட்டமிட்டு இருக்காங்க. இதுதான் நான் சொல்லக்கூடிய 100 இயர்ஸ் ஸ்டார்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். இது நாசா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தினுடைய சவால்கள் பற்றி இப்போது பார்க்கலாம். சூரிய மண்டலத்தை தாண்டி இன்னொரு நட்சத்திர குடும்பத்தை நோக்கிய பயணம் இன்று வரைக்கும் கற்பனை கதையாகவே இருந்து வருகிறது. இன்டர்ஸ்டெல்லர் டிராவல் எனப்படும் நட்சத்திர மண்டலங்களுக்கு இடையேயான இந்த பயணம் இப்போது இருக்கும் தொழில்நுட்பத்தில் சாத்தியமே இல்லை என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்கின்றனர். அதற்காக இந்த முயற்சி என்றைக்குமே சாத்தியமில்லை என்று கருதிவிடவும் முடியாது. இப்படி கற்பனையும் வியப்பும் நிறைந்த ஒரு திட்டத்துக்கு தொடக்க புள்ளி வைக்கும் முயற்சியில் அமெரிக்காவின் நாசா விண்வெளி அமைப்பும் பாதுகாப்பு ஆராய்ச்சிக்கான தார்பா அமைப்பும் இறங்கி இருக்கின்றன. இதற்கான திட்டத்தின் பெயர் 100 இயர்ஸ் ஸ்டார்ஷிப். 2012ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இதற்கான அறிவிப்பு வெளியானது. முதல் கட்ட பணிகளுக்காக சுமார் 7 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கப்பட்டது. இன்னும் பல கோடீஸ்வரர்கள் மற்றும் நிறுவனங்களிடம் நிதி திரட்டுவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. சாதாரணமாக விண்ணுக்கு செல்லும் விண்கலத்துக்கும் நட்சத்திரங்களுக்கு இடையேயான பயணம் செய்யும் விண்கலத்துக்கும் பெரும் வித்தியாசம் இருக்கிறது. உண்மையில் இதுவரை அப்படி ஒரு விண்கலம் இல்லவே இல்லை. அதனால்தான் 100 ஆண்டுகளுக்குள், அதாவது 2112ஆம் ஆண்டுக்குள் அப்படி ஒரு விண்கலத்தை உருவாக்கி சூரிய மண்டலத்தை கடந்த மனித பயணத்தை சாத்தியமாக்க வேண்டும் என்பதே 100 இயர்ஸ் ஸ்டார்ஷிப் திட்டத்தின் நோக்கம். நிலவுக்கும் செவ்வாய்க்கும் மனிதர்களை அனுப்பி ஆய்வு செய்வதை விடவும் சூரிய குடும்பத்தை தாண்டிய பயணம் மிகவும் சவாலானது. முதல் காரணம் தூரம்தான். சூரிய குடும்பத்தை கடந்து இன்னொரு நட்சத்திர மண்டலத்துக்குள் செல்ல வேண்டுமானால் பல லட்சம் கோடி கிலோமீட்டர்கள் வரை பயணம் செய்தாக வேண்டும். இதற்கு 100 ஆண்டுகள் வரை கூட ஆகலாம். ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கை காலத்தில் இது சாத்தியமில்லை. அதனால் நட்சத்திர வெளியில் பயணம் செய்யும் விண்கலமானது பரம்பரையாக மனித இனம் வாழ்க்கை நடத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்க வேண்டும். கால்நடைகளுக்கும் விவசாயத்துக்கும் கூட இந்த விண்கலத்தில் இடம் இருக்க வேண்டும். இப்படி ஒரு விண்கலம் உருவாக்கப்பட்டால் அது நட்சத்திரங்களுக்கு இடையேயான பயணத்துக்கான வாகனமாக மட்டுமில்லாமல் பூமிக்கு அழிவு ஏற்பட்டால் கூட மனித இனத்தை காப்பதற்கும் பயன்படலாம் என்ற கருத்தும் உள்ளது. எப்படி இருந்தாலும் மனிதர்கள் இன்னொரு பூமியை தேடும் முயற்சியை தீவிரப்படுத்தி விட்டார்கள் என்பதற்கான அறிகுறியாகவே இந்த திட்டம் பார்க்கப்படுகிறது. போட்ஸ்வானாங்கிற நாடு எந்த கண்டத்துல இருக்குன்னு கடந்த வாரம் கேட்டிருந்தோம். இதற்கு ஆப்பிரிக்கான்னு சரியான பதில் எழுதி பரிசு பெறும் நேயர்கள் கலைவாணி நாமக்கல், சேதுராமன் தென்காசி, அரவிந்த் தாஸ் சிவகாசி, கல்பனா மயிலாடுதுறை, கார்த்திகா விழுப்புரம். இந்த வாரத்திற்கான பரிசு கேள்வி: கம்போடியாவில் உள்ள உலக புகழ்பெற்ற கோயில் எது? ஆப்ஷன் ஏ ஆங்கோர் வாட், ஆப்ஷன் பி சூரியனார் கோயில், ஆப்ஷன் சி பொற்கோயில். உங்கள் பதில்களை world@newgenmedia.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பவும். பதில்களை தபாலில் அனுப்ப விரும்புவோர் உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி, புதிய தலைமுறை தொலைக்காட்சி, எண் 25A, NP தொழிற்பேட்டை, ஈக்காட்டு தாங்கல்,
சென்னை 32 என்ற முகவரிக்கு அனுப்பவும். உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் பல்வேறு தகவல்களை பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.